ஏய் சனி, கம்பத்துல உச்சா அடிக்கிற அனிமல் மாதிரி என்ன மேன் பண்ற? இது ஆம்பளைங்க டான்ஸ் மேன். லேடீஸ், ஜென்டில்மேன் அண்ட் சன்னி, பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணது நம்ம பிரியா. நீங்க எல்லாம் சரக்கு அடிக்க போறீங்க பிரியா. ஏன்னா டைரக்டர் கௌதம்க்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. சோ இன்னைக்கு ஃபுல்லா ஜாலி டே. பசங்களோட போகணும்னு சொல்றேன். ஏன் அப்படி? பசங்களோட இருந்திருந்தா நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக ஊர் சுற்றி இருக்கலாம். உங்களை மாதிரி வீட்டுக்கு போகணும் காட்டுக்கு போகணும்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. So beautiful. உனக்கு? ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, thank you. ஹே, சன்ரைஸ் அழகா இருக்குல்ல? ஏய், ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ரெண்டு பேரும் ஞாபகம். என்ன? ஒன்றும் இல்லை, இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். Hey Gautam, all right, see you. Take care, darling. Okay, Sunny. Priya, come on, போலாமா? டேய் மஞ்ச கண்ணாடி, என்ன கூட்டு போறானே? முடிய பாரு. Sunny, நான் டிராப் பண்ணிடுறேன். Okay. பிரியா, நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வந்து போன்ல ஏன்டி டார்ச்சர் பண்ற? வெயிட் போன். இவனை நம்ம கட்டா கொடுங்க ஏமாத்தணும். ஏய் நாராயண். ஏய் கௌதம். ஏய் என்னடா? என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டிடா.
வீட்டில் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் டெய்லி சண்டைடா. மச்சான், நீ ஒன்று சொன்ன இல்லை, அது 100க்கு 100 உண்மைடா. லைஃப்பில் ஃபிகரு, லவ், மேரேஜ் எதுவும் தேவையில்லை. நீ இப்படி கெத்தாக இருக்க இல்லை, உன்ன மாதிரி தான்டா இருக்கணும். உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குடா. ஆனால் இந்த பொண்ணுங்கள ஒரே டார்ச்சர்ரா. யாரா இவங்க? தெரிஞ்சவங்களா? இல்லை தெரியல. ஃப்ளைட்டில் கூட வந்தேன். நினைக்கிறாங்க. ஹலோ. பிரியா, என் வாட்ச் உங்ககிட்ட இருக்கு, அது எனக்கு வேணும். வாட்ச். இனிமே எதுவாக இருந்தாலும் சன்னி கிட்ட பேசுங்க. நான் வரேன். என்னம்மா? நீ சொன்ன மாதிரி நான் கார்த்திகே கல்யாணம் பண்ணிக்கிறேன். காதல் காத்து மாதிரி பார்க்க முடியலன்னு கூட ஃபீல் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன
is very happy with the ad. ஓகே Okay. சன்னி அடுத்த ப்ராஜெக்ட் எப்போன்னு தெரிஞ்சா Sure. Why not, man? கொஞ்சம் வெயிட் பண்ணு. பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். யா ரொம்ப நல்ல பையன். ஏன் பிரியா உன்கிட்ட சொல்லலை? இல்லை சொன்னா முதல்ல கௌதம் ஸ்டாப் ஆக்டிங் மேன். அதான் உனக்கு நடிப்பு வரல, அப்புறம் ஏன் கஷ்டப்படுற? ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் மனசுக்கிற வலி மறைஞ்சு போயிடுமா? ஏன் நீ உன்னையே ஏமாத்திக்கிற? உன் ஈகோவை விட்டுடு. உன் வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஃபாரின் ஷூட்டில் நீங்கள் 2 பேரும் எப்படி பழகினீங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சேன். பிரியா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு லைஃப்பில் கிடைக்க மாட்டான். அதுக்கப்புறம் இஷ்டம்.